ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கோதண்டி கௌசிகஸ்ய क्रतुवरमवितो लक्ष्मणेनानुजातक यातो भूको तात वाचा मुनिकथितमनुद्वल्त्व सन्तत्वकेतक नृणां त्राणाय भानैः मुनिवचन बलात् ताटकं पाठयित्वा लब्ध्वा स्मातस्त्रजालं मुनिवनमगमो தேவ சித்தாஸ்ரமாக்கியம். நாராயணியத்தினுடைய ராமாயண வைபவத்தில் விஸ்வாமித்ர மகரிஷி சித்தாசிரமத்தை நோக்கி ராமலக்ஷ்மண அழிச்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல தாடகை பயங்கரமான உருவத்தோட எதிர வர, பெண்ணல்ல இவள் ராமா, பேய் இவள், இவளை வதம் பண்றதுனால உனக்கு எந்த விதமான ஒரு பாவமும் வராதுன்ன உடனே, குருவே என்னுடைய தந்தையினுடைய ஸ்தானத்திலே இருந்து சொன்ன போது நான் யோஜனை பண்ணுவனா அப்படின்னு குருவாயிரப்பா அடுத்த நிமிஷமே நீ ராமச்சந்திர மூர்த்தியாக ஒரு பானத்தை எடுத்து என்ன பண்ண, முனி வச்சன பலாத் தாட்டகம் பாட்டயித்வா, முனியான விஸ்வாமித்ர மகர்ஷியினுடைய வார்த்தைக்கு மரியாதையை கொடுத்து அம்புராத்தூணிலே இந்த பானத்தை எடுத்து தாடக பேர்ல பிரயோகம் பண்ண. இது நாராயண பட்டத்திரி சொல்லக்கூடிய அழகு. இந்த வார்த்தைக்கு நேர நம்ம கம்பனுடைய பாசுரத்துல பார்த்தோம்னா, சொல்லொக்கோ கடியவே கச்சுடு சரம் கரிய செம்மல் அல்லொக்கோ நிறத்தினால் மேல் விடுத்தலும் வைரக்குன்ற கல்லொக்கோ நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று போய் கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளன போயிற்றன்றே. இந்த தமிழ் பாசுரத்தினுடைய சமஸ்கிருதம் அப்படியே நாராயண பட்டத்திரி முனி வச்சன பலாத் தாட்டகம் பாட்டயித்வா, சொல்லுக்கும் கடிய வேக சுடுச்சரம். ராமன் எடுத்து தாடக பேர்ல ஒரு பானத்தை பிரயோகம் பண்ணாராம். அந்த பானம் எப்படி போச்சுன்னா, நாம பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல நாம வாயை திறந்து ஒரு சொல்ல சொன்ன அந்த சொல்லு எத்தனை வேகமா உங்களுடைய காதுல வந்து விழுறதோ அத்தனை வேகம் இவர் விட்ட பானம். சொல்லுக்கும் கடிய வேக சுடுச்சரம். அப்படிப்பட்ட அந்த சடம் இருக்கே, அது யார் பேர்ல விட்டார்? அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் கரிய அந்த தாடக பேர்ல விட்டார். விட்டவர் யாரு? விட்டவரும் கரிய செம்மல் தான், அத பிரயோகம் பண்ணவரும். ஆனா அந்த பானமானது தாடகம் பாட்டயித்வா, மலை மாறி இருக்கக்கூடிய அந்த தாடகையினுடைய மார்பை பொழந்துண்டு அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் அது வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது. ராமன் பானத்தை பிரயோகம் பண்ணார். ரொம்ப சுலபமாக அது தாடகையை அழிச்சுடுத்துன்னு சொல்ல முடியாது. அவளுடைய மார்பு தேகம் இருக்கே, அது ஒரு மலை குகை மாதிரி கடுமையானதான். அப்படிப்பட்ட அந்த மலைய தூள் தூளா பொளந்து விட்டுட்டு முதுகு வழியா வெளியில அப்புறம் கழன்று போய் கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளன போயிற்றன்றே. ஒரு அறிவில்லாத மூடனை கூட்டு உட்கார வச்சுண்டு அவனுக்கு எவ்வளவு தான் நீதி தரும் கருத்துக்களை சொன்னாலும் அந்த மூடன் என்ன பண்ணுவான்? நல்ல விஷயங்களை ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால எப்படி விட்டுடுவானோ, கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே. அதே போல அந்த பானம் வதம் பண்ண தாடக கீழே விழுந்தால் ராமன் அவதாரம் பண்ணி ராட்சசர்களை அழிப்பதற்காக தான் எடுத்த காரியத்துல முதல் வதமாக தாடகாவதம் நடந்ததாம். பட்டத்திரி சொல்றார், குருவாயிரப்பா என்ன ஒரு பொருத்தம், நீ எடுத்த 2 அவதாரங்கள் பூர்ண புண்ணியாவதாரம். ஒன்னு ஸ்ரீராமாவதாரம், இன்னொன்னு ஸ்ரீகிருஷ்ணாவதாரம். ரெண்டுமே அசுரர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காகவும் எடுத்த அவதாரம். அதுல ராமாவதாரத்திலையும் முதல்ல நீ அழிச்சது ஒரு பெண்ணை, கிருஷ்ணாவதாரத்திலையும் நீ அழிச்சது ஒரு பெண்ணை.
அங்க வஞ்சகமான எண்ணத்தோட பால்ல விஷத்தை கொடுக்கணும்னு வந்தவள் பூத்தனை. அந்த பூத்தனையோட உயிரையும் சேர்த்து நீ உறிஞ்ச, பூத்தனையை அழிச்ச. ராமாவதாரத்திலேயே இங்க நிருணம் திராணாய பானைகி முனிவச்சன பலாத்து தாட்டகம் படயித்வா. தேவதைகள் எல்லாம் பூமாரி பொழிஞ்சா. ராமன் அவதாரம் பண்ண காரியத்தை ஆரம்பிச்சாச்சு, ராட்சச வதம் பண்ணியாச்சு, இனிமே நமக்கு கவலை இல்லைன்னு சொல்ல விஸ்வாமித்திரரும் ராமனை பாராட்டி, சரி உலக க்ஷேமத்தை நீ ஆரம்பிச்சுட்ட, நாம யாகம் பண்ண வேண்டிய சித்தாசிரமத்தை நோக்கி போவோம்னு லப்தாஸ்மாதஸ்திரஜாலவோம் முனிவனமகமோம் தேவ சித்தாசிரமாக்கியமோம். அந்த சித்தாசிரமத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கான்னு பட்டத்திரி ஸ்லோகத்தை முடிக்க போறார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சுள்ளலாம். திருக்கோயில் எங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு கவனத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் ஆரணி தச்சூர் மார்க்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கொச்சப்பாளையம் என்ற ஒரு கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் திருக்கோயிலிலே ராமச்சந்திரமூர்த்தி உற்சவமூர்த்தியை இப்போது நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆச்சரியமான திருக்கோயிலிலே சிறிய விமானமானது ஒன்று இங்கே அமைந்திருக்க, அந்த விமானத்திலே இதோ ருக்மணி சத்யபாமா சமேதனாக நின்ற திருக்கோலத்திலே கண்ணனானவன் நமக்கு காட்சியை அளிக்கின்றான். அதே போன்று ராமச்சந்திரமூர்த்தியும் சீதையும் நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்க, இங்கு கோபுரத்திலே சுதை வடிவத்திலே இதுவரைக்கும் எந்த கோயிலிலுமே நாம் தரிசிக்க முடியாத அழகான ஒரு சிற்பத்தை காண்கின்றோம். ஆம், தசாவதாரமும் மத்ஸ்யம் முதல் எம்பெருமான் எடுக்க வேண்டிய கல்கி அவதாரம் வரை அந்தந்த ஆயுதங்களோடு ஒரே சுதை சிற்பமாக தசாவதார ரூபத்திலே இந்த விமானத்திலே மகாவிஷ்ணுவானவர் காட்சியை அளிக்க, நின்ற திருக்கோலத்திலே கையை குவித்துக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய கருடாழ்வாருடைய திவ்ய தரிசனத்தோடு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உற்சவமூர்த்தியாக நமக்கு காட்சியை அளிக்க துவங்கிவிட்டார். நின்ற திருக்கோலத்திலே அழகான வசிஷ்டரால் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டாபிஷேக கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு திருமுகத்திலே சாந்தமாக புன்னகையானது தவிழ, கண்களை தாமரை போல் அகல விரித்துக் கொண்டு நேரே நம்மை கருணையோடு நோக்கக்கூடிய ஸ்ரீராமனுடைய திருமுகத்தினுடைய தரிசனம் நமக்கு அனைத்து பலன்களையும், நமக்கு நம்முடைய மனோரதங்களை பூர்த்தி செய்வதாக அமைந்திருக்கின்றது. இதோ ராமச்சந்திரமூர்த்தி தாடகையை வதம் செய்துவிட்டு அந்த பானத்தை திரும்ப பெற்று அம்புரா தூணியிலே அமைத்துக் கொண்டான் போலும் அந்த அம்புரா தூணியினுடைய தனி தரிசனம் அவனுடைய எம்பெருமானுடைய திருமுக அழகிற்கு பின்னால் நமக்கு காட்சியை அளிக்கின்றது. இடது திருக்கரமானது கோதண்டத்தை தாங்கியிருக்க, கெம்பு மாலையானது அவனுடைய திருமார்பிலே பளபளக்க, இயற்கையாகவே திருக்கரங்களிலே கங்கணங்கள் மிளிரக்கூடிய அழகான விரலை மடக்கிக் கொண்டு கோதண்டத்தை இரண்டு விரலால் தாங்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய அழகு இந்த கஷேத்திரத்திலே நம்முடைய மனதை கொள்ளை கொள்வதாக அமைகின்றது. இதோ ராமனுடைய இரண்டு திருவடி தரிசனத்தையும் நாம் அடைந்து விட்டோம். ராமனுக்கு ஒரு புறத்திலே சீதா தேவியானவள் நின்ற திருக்கோலத்திலே லாபகமாக கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு பச்சை வஸ்திரத்துடன் காட்சியை அளிக்கின்றாள். இந்த திருக்கோயிலிலே ஒரு விசேஷம், மற்ற எல்லா இடங்களிலும் அநேகமாக ராமருக்கு வலதுபுறத்திலே சீதாதேவியானவள் காட்சியளிப்பாள். சிற்சில இடங்களிலே ராமனுக்கு இடதுபுறத்திலே சீதையானவள் காட்சியளிப்பது வழக்கம். அதுபோன்று இந்த திருக்கோயிலிலே சீதாதேவியானவள் ராமனுக்கு இடதுபுறத்திலே நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்க, அதனால் லக்ஷ்மண சுவாமியானவர் ராமனுக்கு வலதுபுறத்திலே நமக்கு திவ்ய தரிசனத்தை அளி சுவாமி உற்சவமூர்த்தி தான் சார்த்திக் கொண்டு கண்களை திறந்து சதுர்புஜங்களுடன் இங்கு சேவையை அளிக்கின்றார். நாம் தரிசிக்க வேண்டியது உற்று நோக்கினோமே ஆனால் ஆஞ்சநேயன் சதுர்புஜத்தோடு இருப்பது சில திவ்ய கஷேத்திரங்களிலே. இந்த திருக்கோயிலிலே 4 திருக்கரங்களோடு ஆச்சரியமாக இரு திருக்கரங்களை கை குவித்து இரு கரங்களில் லாவகமாக சங்கு சக்கரத்தை ஏந்திக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய உத்தமமான சீதாராம ஆஞ்சநேய சுவாமியின் தரிசனத்தோடு நாம் விஸ்வாமித்திரர் எவ்வாறு சித்தாசிரமத்தை நோக்கி ராமலட்சுமணர்களை அழைத்து செல்கின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம்.
பட்டத்திரியும் 34வது தசகத்தின் 2வது ஸ்லோகத்தை முடிப்பதற்கு தயாராகிவிட்டார். குருவாயூரப்பா, த்ராணாய பானைகி முனிவச்சன பலாத் தாட்டகம் பாட்டயித்வா லப்த்வாஸ்மாதஸ்த்ரஜாலம் முனிவனமகமோ தேவசித்தாஸ்ரமக்யம். பெரிய ஸ்லோகம். எவ்வளவு பெரிய சரித்திரத்தை இதுல அடக்கிட்டார். ராமனாக அவதாரம் செய்து அயோத்தியில தசரதர் கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ண, விஸ்வாமித்திரர் பலவாறு வாதாடி இவர்களை அழிச்சுட்டு வந்து பலையதி பலைய உபதேசம் பண்ணி சுப்பிரபாதம் பாடி எழுப்பி தாடகைய அழிக்க சொல்லி தாடகாவதத்தை பூர்த்தி பண்ணி சித்தாசிரமத்துக்குள்ள நுழையறாளாம். அப்படி நுழையும் போது பலவிதமான அஸ்திரங்களை எல்லாம் ராமனுக்கு லப்த்வாஸ்மாத் அஸ்திரஜாலம், ராமனுக்கு பல அஸ்திரங்களை எல்லாம் தாம் மந்திர சக்தியால பிரயோகம் பண்ணி வச்சதையெல்லாம் ராமனிடத்துல கொடுக்கிறார். அத ராமன் பரம சந்தோஷத்தோட வாங்கிக்கிறார். ராம, இது எல்லாமே உனக்கு ராவண வதத்திற்கு உதவி புரிவதாக இருக்கும், நீ கவலைப்படாம இந்த அஸ்திரங்களை எல்லாம் வாங்கிக்கலாம்னு அவருக்கு அதை உபதேசம் பண்ணி கொடுக்க, அதையும் வாங்கிட்டு தேவ சித்தாசிரமாக்கியம். குருவாயூரப்பா, யாகத்தை நடத்துவதற்காக மகர்ஷிகளுக்கெல்லாம் சித்தி அளிச்ச சித்தாசிரமத்துக்குள்ள நீ நுழைஞ்சியாமேன்னு இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரியானவர் பூர்த்தி பண்றார். 34வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசனத்தை நம்ம பார்த்தோம்னா, தந்தை சொல்லை காத்திடவே விஸ்வாமித்ர முனிவனுடன் வில்லேந்தி தம்பியையும் உடனாய்கொண்டு நிந்தையிலா முனி சொன்ன மந்திரத்தால் வழி கலப்பு துன்பமெல்லாம் விரைவினிலே நீங்க பெற்றீர் வந்தனை சேர் முனிவனுடை துணையாலே வனல் தன்னில் கொடியவலாம் தாடகையை வதம் செய்தே சொந்தமென தீராத துயர் துடைத்தீர்கள். 2வது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ண பட்டத்திரி சித்தாசிரமத்திலவா எப்படி ஆரம்பிச்சா, யாகம் எவ்வாறு நடந்ததுன்றது அடுத்த ஸ்லோகத்துல தொடர இருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொசப்பாளையம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்திலே சென்னையில் தங்கசாலை தெருவில் அமைந்திருக்கக்கூடிய சுமை தாங்கி ஸ்ரீ ராமர் திருக்கோயிலில் அவருடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.